நம்ம கூகுள் பேஜில் இருக்கோம். canva.comனு நம்ம டைப் பண்ண வேண்டியது இருக்கும். கிளிக் பண்ண உடனே canva.com பேஜுக்கு போகும். இப்போ நான் ஆல்ரெடி லாக்டின்னால டேரெக்டாக ஹோம் பேஜுக்கு போகுது. பட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் கண்டினியூ த்ரூ கூகுள் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே போகும். ஸோ விதவுட் இமெயில் வெரிஃபிகேஷன் நம்ம வந்து கேன்வா உள்ள ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன டைப் பண்ணுறேன்னா, சர்ச் பாரில் பிஸ்னஸ் கார்ட் ஃபார் சர்ச் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ப்ராமிஸ் கார்டு சர்ச்சுன்னு நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா ப்ராமிஸ் கார்டுன்னு கிடையாது, கேன்வாவில் ப்ராமிஸ் கார்டுன்னு ஒன்று கிடையாது. ஸோ பிஸ்னஸ் கார்டை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் ப்ராமிஸ் கார்டாக. ஸோ டபுள் சைடு ஒரு ப்ராமிஸ் கார்டாக. ஸோ இங்கே பிஸ்னஸ் கார்ட் ஃபார் சர்ச் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்தமாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் காமிக்கும். இந்த டெம்ப்ளேட்ஸ் காமிக்கும் போது நீங்கள் எந்த டெம்ப்ளேட் நம்மளுக்கு வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டெம்ப்ளேட் நல்லா இருக்குது. ஸோ முதல்ல வந்தது கூட. ஸோ அதனால் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைடு நம்மளுக்கு தேவை இல்லைங்களா? ஸோ 2 சைடு இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுக்கும்போது இப்போ எல்லாமே இங்கே ஆங்கில வார்த்தைகள் தான் இருக்கும். டிஃபால்ட்டாக ஆங்கில வார்த்தை தான் இருக்கும். இதை நம்ம தமிழில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா முதல் என்னுடைய கம்பெனி பேர் நான் டைப் பண்ணலாம். கம்பெனி பேர் டைப் பண்ணுறது இங்கே நம்ம தமிழில் டைப் பண்ண முடியாது. அதனால் நம்ம எங்கே போகிறோன்னா இன்னொரு சாஃப்ட்வேருக்குள்ளே போகிறோம். அது கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போயிட்டு நம்ம அங்கேருந்து தமிழில் டைப் பண்ணி இங்கே கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம கூகுள் பேஜ்க்கு வந்திருக்கோம். இந்த கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்ற வார்த்தையை அடிங்க, என்டர் கொடுங்க. இந்த பேஜ் கொண்டு போகும். ட்ரை கூகுள் இன்புட்ஸ் டூல்ஸ் ஆன்லைன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் கூகுள் இன்புட் டூல்ஸ் பேஜ் கொண்டு போகும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தமிழாக மாற்றிங்க. இப்போ நான் தமிழாக மாற்றிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தேவை தமிழ் தான். ஸோ என்ன மேஜர் லாங்குவேஜ் இருக்குதோ உங்களுக்கு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு, ரொம்ப சிம்பிள், YESUன்னு அடித்தேன். இயேசு நல்லவர், NALLAVER எனக்கு வந்துடுச்சு. இது நார்மலாக நம்ம இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி தான். இங்கிலீஷ் வார்த்தை அப்படியே டங்கிலீஷ்னு சொல்லுவோம், டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப சிம்பிளாக இப்போ அடிச்சிடலாம். ஆனால் இது ஒரு சில வார்த்தைகள் பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக வராது. அப்போ நம்ம கரெக்டான உச்சரிப்போடு எப்படி நம்ம உச்சரிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஆங்கிலத்துலேயும் அடிக்கும்போது தான் வரும். ஸோ இது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் என்னுடைய கம்பெனி பேரை காமிக்கிறேன். டெக்னாலஜி, ஓகே, இந்த டெக்னாலஜி கரெக்டாக வந்துடுச்சு. போர் அப்படின்னு வருது. ஓகே, தமிழில் ஓகே. இது பண்ணு கிரைஸ்ட், CHRIST அப்படின்னு அடிக்கிறேன். ஆனால் கிறிஸ்துன்னு வருது. அது கிறிஸ்துன்னு வரக்கூடாது, கிரைஸ்ட்டுன்னு கரெக்டாக வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா KARAIST அப்படின்னு அடிக்கிறேன். அப்போ இங்கே கொஞ்சம் சஜஷன்ஸ் கொடுக்குது. கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுக்குது. இங்கே இது கொஞ்சம் ஏற்றுக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும். கிரைஸ்ட் அதான், இதுதான் நல்ல ஒரு வார்த்தையாக தெரியுது. அதனால் இந்த ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா இது நம்ம தமிழில் அடித்து இந்த தமிழ் வார்த்தைகளை கேன்வா கொண்டு போய் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அங்கே தமிழ் வார்த்தைகள் வரும். ஸோ அங்கே தமிழ் வார்த்தைகள் உள்ளாவே நம்ம அடிக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. அப்படியே ஒருவேளை அந்த டெக்னாலஜி அங்கே இருந்தால் கூட இவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ கூகுள் இன்புட் டூல்ஸ் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி நீங்கள் என்ன வார்த்தைகள், இப்போ உங்களுடைய சர்ச் அட்ரஸ் மற்றும் மற்ற காரியங்கள், உங்கள் பாஸ்டருடைய பெயரோ இல்லை ஊழியர் அந்த ஒரு இவாஞ்சலிஸ்ட், அந்த இவாஞ்சலிஸ்டுடைய பெயரோ அது காரியங்கள்லாம் இந்தமாதிரி நீங்கள் அடித்து நீங்கள் அங்கே கேன்வா கொண்டு போகலாம். இப்போ நம்ம கேன்வாக்கு வந்துடலாம். இப்போ இங்கே கேன்வாவில் நான் டைப் பண்ண தமிழ் வார்த்தையை இங்கே நான் கொண்டு வரேன். கிளிக் அண்ட் ட்ராக் தான் எல்லாமே. கிளிக் அண்ட் ட்ராக், இந்த மார்க்கர்ஸ் வரும். ஸோ இந்த மார்க்கர்ஸில் நம்ம எவ்வளோ பெருசு வேணுமோ, ஃபாண்ட் இல்லை சிறுசு வேணுமோ நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் மேலே கிளிக் பண்ணும்போது மேலே ஒரு பேனல் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைலு,
மற்ற ஃபாண்ட்டோடைய சைஸ் ஏற்றுறது, கலர் மற்றும் நிறைய காரியங்கள் இருக்கும். இதில் ஒரு ஃபாண்ட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த 6 மார்க்கர் காமிக்கும். ஸோ நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் தான் நம்மளுடைய ஊழியத்தினுடைய பெயர் நம்ம அடித்து இங்கே செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை இது சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுக்கணும்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுக்கலாம், இல்லை லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுக்கணும்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுக்கலாம். நான் வந்து என்னுடைய கம்பெனி பேர் கொண்டு வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட் ஃபாண்ட்ஸில் இருக்குது தமிழ். ஆனால் இன்னும் அழகுபடுத்தணும். இப்போ நிறைய ஃபாண்ட் வேணும்னா இந்த ஃபாண்ட் ஏரியாவில் இங்கே ஸ்டைலுன்னு ஒன்று இருக்கும். ஃபாண்ட் ஸ்டைலை கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அதாவது ஃபாண்ட்டில் சர்ச் பாரில் நம்ம என்ன பண்ணணும், தமிழ்னு அடிக்கணும். இப்போ தமிழ்னு அடிக்கும்போது இங்கே வந்து ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் சிலது இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து கவி வாணர், அரிமா மதுரை, பாலு தம்பி அப்படின்ற மாதிரி நிறைய ஃபாண்ட், அதோடைய ஸ்டைலும் அதோடைய சாம்பிளும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் திக்காக வேணும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் தின்னாக வேணும்னா இப்போ அரிமா மதுரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஃபாண்ட்டு. ஸோ அதனால் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அரிமா மதுரை வந்து இந்த ஃபாண்ட் எனக்கு இங்கே கிடச்சிச்சு. இப்போ ரொம்ப தின்னாக இருக்குது இங்கே. இப்போது நான் என்னுடைய கம்பெனி பேரை கொண்டு வந்துட்டேன். இப்போ அடுத்தது டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்முடைய அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர் இதெல்லாம் நம்ம டைப் பண்ண போகிறோம் இதில். பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம கடவுளுடைய வார்த்தையை நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம 2வது பேஜில் நம்ம கொடுக்கலாம். இந்த பேஜில் கொடுக்கலாம். 2 பேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஊழியத்தின் பெயர் நம்ம வந்து இது இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட ஆக்கிக்கலாம். ஊழியத்தின் பெயர் இது இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வசனத்துக்கு ஏரியா தேவை. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு வசனத்தை நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட், லெஃப்ட் சைடில் டெக்ஸ்ட்னு ஒரு ஏரியாவில் நம்ம எந்த மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் ஆட் சப்ஹெட்டிங், இது கொஞ்சம் இந்த ஃபாண்ட் கொஞ்சம் சைஸ் நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஃபாண்ட்டு நீங்கள் கொண்டு வந்துடுறேன். இப்போ நான் வந்து நம்ம வந்து ஒரு www.tamil-bible.com அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வசனத்தை காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வர போகிறோம். நம்ம யோவான் 3:16 ஜான் 3:16 தான் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த வசனத்தை நான் இங்கே கொண்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கூகுள் பேஜில் இருக்கோம். இந்த கூகுள் பேஜில் நாம் வந்து tamil-bible.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். இங்கே கிளிக் பண்ணோம்னா tamil-bible.com இந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிறப்போ அட்டவணை அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிடுங்க. இங்கே 2 காலம் வரும். இந்த ஒரு காலமில் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடு, இன்னொரு காலமில் புதிய ஏற்பாடு. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து யோவான் 3:16 வசனம். ஸோ அதனால் நான் மத்தேயு கீழே யோவான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதிகாரம் கீழே 3 செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வசனம் 16 செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழ் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ சப்மிட் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு இந்த வசனம் கிடச்சிடுச்சு. ஸோ இதை நான் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணோம்னா கேன்வாவில் அப்படியே இந்த வசனம் வரும். அதுக்கப்புறம் கேன்வாவில் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். கம் பேக் டு canva.com. அங்கே அந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேருந்து கொண்டு வந்த வசனம் இந்த புல்லட் எனக்கு தேவையில்லைனா நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த வசனத்தை வந்து இப்போ இந்த வசனம் வந்து கருப்பு ஃபாண்ட்டில் இருக்குது. இந்த ஃபாண்ட்ஸ் கலரை வந்து நான் மாற்றுறேன். ஸோ இந்த கிளிக் பண்ண உடனே மேலே அந்த கலர் ஃபாண்ட் கிளிக் பண்ண உடனே இந்த கலர் பேனல் ஓப்பன் ஆகும். கலர் பேனல் ஓப்பன் ஆனோடனே இந்த வசனம் இங்கே கிடச்சிச்சு. அதே மாதிரி அதே வெப்சைட்டில் போயிட்டு கூட யோவான் 3:16 என்ற வார்த்தையை கூட இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ இதோடைய ரெஃபரன்ஸ் நம்ம காமிக்கணும் இல்லைங்க. ஸோ அதனால் இங்கே நான் அகெயின் போயிட்டு ஒரு சின்ன ஃபாண்ட் கொஞ்சம் சின்ன சைஸ் நான் செலக்ட் பண்ணி யோவான் 3:3 அதிகாரம் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ 3:16 நம்மளுக்கு தேவை. ஸோ 16 இங்கே நான் டைப் பண்ணிடுறேன்.
ஸோ அந்த யோவான்ற வார்த்தையை கூட நான் அந்த வெப்சைட்டில் கொண்டு அங்கே வந்து வெப்சைட்டில் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபாண்ட்டையும் நான் வந்து வெள்ளை கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட்டையும் நான் வெள்ளை கலர் கொண்டு வந்துட்டேன். இது எதுக்கு நம்ம திக் வேணுமோ திக் வேணும், போல்டு வேணும் இன்னும் போல்டாக கொடுக்கலாம், இல்லை தின்னாக கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜ் எனக்கு வேணாம், அதனால் இப்போ என்னுடைய லோகோ கொண்டு வர போகிறேன். சரி, இதை நான் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆல்ரெடி நான் என்னுடைய லோகோ வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா அப்லோட் ஃபைல்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸ், இந்த அப்லோட் ஃபைல்ஸில் உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்தோ இல்லை மொபைல்லேருந்தோ இங்கே கொண்டு வந்துடலாம். நான் என்னுடைய லோகோ கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட் பேஜ் இஸ் ரெடி. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் பேஜுக்கு போகிறோம். செகண்ட் பேஜ்லேயும் இது ஒர்க் இல்லை, இந்த கிராஸ் அப்படி இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல என்னுடைய பெயர், இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கூகுள் இன்புட் டூல்ஸில் போயிட்டு என்னுடைய பெயரை நான் டைப் பண்ணி கொண்டு வந்தேன். அதே மாதிரி நான் இங்கே கொண்டு வர போகிறேன். ஸோ என்னுடைய பெயர் வந்து எபினேசர் பிரேமானந்த். ஸோ இங்கே வந்து நான் எபினேசர் பிரேமானந்த் சொல்லிவிட்டு நான் இங்கே கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன தமிழ் வார்த்தை இப்போ நான் வெப் டெவலப்பர் கூட நம்ம கொடுத்துக்கலாம். வெப் டெவலப்பர்ன்ற கொடுத்துக்கிறேன். அதே சமயத்தில் இங்கே நாம் வந்து நம்மளுடைய அட்ரஸ் தேவையில்லைங்க, இதை நான் டூப்ளிகேட் பண்ணி அட்ரஸ் சும்மா ஒரு டம்மி அட்ரஸை நான் கொடுக்க போகிறேன். சேவ் ஆக்குமெண்ட் சும்மா அட்ரஸ் கொடுக்குறேன். 9791055669. இது என்னுடைய மொபைல் நம்பர். ஓகே, இது குயிக் டுட்டோரியல் இருக்குன்னா ரொம்ப டீப்பாக போகல. ஸோ இப்போ நம்ம கார்டு இஸ் ரெடி. 2 சைட் கார்டும் ரெடி. இதை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம், இல்லை பிரிண்ட் அவுட்டும் எடுக்கலாம். பட் இது ஃப்ரீ வெர்ஷனால் குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது, பட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பெய்டு வெர்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்டிங் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 97910556. ஓகே, என்னுடைய பெயர், என்னுடைய விலாசம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இன்னும் ரெண்டு காரியம். ஒன்று வந்து இந்த டாப் பேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலுக்கு கட்டாயம் நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், தமிழ் ப்ராமிஸ் கார்டு 2025 அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே கொடுக்குறேன். அதோடு கூட லெஃப்ட் சைடில் ஃபைல் கீழே சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த சேவ் ஆப்ஷனும் நான் கிளிக் பண்ணிக்கணும் கட்டாயம். இந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இது 2 காரியம் கட்டாயம் செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஃபைலும் சேவ் ஆன மாதிரி இருக்கும். திடீர்னு ஒருவேளை ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னா கம்ப்யூட்டர் சேவ் ஆகாமல் போயிடும். ஸோ கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஷேர் கொடுக்க போகிறோம். ஷேர் கொடுத்துட்டு கீழே இங்கே டவுன்லோடுன்ற ஒரு பட்டன் இருக்கும். டவுன்லோடும் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜேபெக் தான் நம்மளுக்கு பெஸ்ட் ஃபார் ஷேரிங். இந்த பிடிஎஃப் பிரிண்ட்டும் கொடுக்கலாம். பிரிண்டிங் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் பிடிஎஃப் பிரிண்ட் கொடுக்கலாம், இல்லை ஜேபெக் கூட கொடுக்கலாம். நான் ஜேபெக் கொடுக்குறேன் ஷேரிங்காக. கிளிக் டவுன்லோடு. ஸோ இப்போ இந்த ஃபைல்ஸ் ரெண்டுமே வந்து டவுன்லோட் ஆகுது. தமிழ் வாக்குத்தத்த அட்டை 2025 உண்டானது இப்போ ரெடி. இது வந்து சிம்பிள் வே ஆஃப் இது. இப்போ உங்களுக்கு ஒருவேளை எக்ஸ்ட்ரா டுட்டோரியல் நீங்கள் நிறையா கற்றுக்கொள்ளணும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த அலைபேசி மூலிமா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கற்றுக் கொடுப்போம். இன்னும் அதிகமான டுட்டோரியல் உங்களுக்கு தேவை, டீப்பான டுட்டோரியல் வீடியோ அது யூடியூப்லேயே வேணும்னா அதையும் நாங்கள் கொடுக்க முடியும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.